ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 34 இன்ச்சு ப்ளவுஸ் பேக் ஓப்பன் நம்ம எப்படி கட் பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1.25 மீட்டரில் நான் லைனிங் எடுத்துருக்கிறேன். அதை ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இது பேக் ஓப்பன் ப்ளவுஸ். அதனால் போட்டதுக்கப்புறமா நம்ம அதில் அரிக்க பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பேக்கில் நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் பாருங்கள். அதுக்காக நான் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட ரெடி அளவு 15. நம்ம அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது பேக் ஓப்பன், அது ஐப்பட்டி உப்பட்டி ஸ்டிச் பண்ணியதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா கழுத்தகலம் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஒரு 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ஒரு 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். பேக் நெக் நீளம் 9 இன்ச்சு. மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். செஸ்ட் அளவு நம்ம பாடி மெஜர்மெண்ட் எடுத்து 34. அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 3 இன்ச்சு ஆட் பண்ணி 37. அந்த 37 4 டிவைட் பண்ணி அதில் எவ்வளோ வருதோ அதை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். 9.25 இன்ச்சு வருது, அதை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் 1.25 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு 15. அந்த 15 நம்ம வளைச்சி நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அதில் 15 7.5 இன்ச்சு நம்ம இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு இது ரவுண்ட் நெக்கு, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட் 4 இன்ச்சு 4 இன்ச்சு நீளம் 4 இன்ச்சு வண்ணம் அந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்து வச்சுருக்க இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரியும் ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வர மாதிரியும் நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த அளவிலே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். அது எந்த இதில் இருக்குதோ அதே அளவிலே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். ஷோல்டர் ஆம்கோல் வண்ணம் இல்லை. முன்கழுத்து நீளம் ஒரு 6 இன்ச்சு, அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். நான் ஃப்ரண்ட் நெக் நான் ஸ்கொயர் நெக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து ஒரு 13 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பேக் பார்ட் வச்சு நம்ம மார்க் பண்ண பாருங்க, அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்டில் வந்து ஸ்கொயர் நெக்கு நம்ம அதே அளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பேக் மாதிரி. அந்த அளவில் வச்சோம்னா கொஞ்சம் நல்ல டீப்பாக இருக்குது. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு இல்லைனா ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மெயின் டாட் வந்து ஒரு 4/4 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீளம் வந்து ஒரு 3 இன்ச்சு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு, அந்த பக்கத்துலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் டாட்டில் வந்து இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சோம் பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோல் வந்து நம்ம வந்து பேக் பக்கம் நம்ம வரைஞ்சோம் பாருங்கள், அதை விட ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து நமக்கு வந்து குழிவு நம்ம வரையது உள் பக்கமாட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிக்கோங்க. தள்ளி நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுக்கலாம். அப்போ அந்த ஆம்கோல் வந்து சுருக்கமாக இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி போடும்போது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மெயின் டாட்டை விட மெயின் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஐப்பட்டி பக்கத்தில் வர டாட்டை ஆம்கோல் டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கிராஸ் அரிக்க பீஸையெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு வண்ணம் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் பாருங்கள் ஸ்லீவு, அதுக்காக நான் வந்து 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீளம் வந்து ஒரு 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் கேப் வந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். வண்ணம் வந்து ஒரு 7.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணதில் இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர்